நண்பர்களே, நாம் வெளியே செல்லலாம் என்று யோசிக்கும் போதெல்லாம் நம்முடைய முதல் வெளிநாட்டு பயணத்தை திட்டமிடுவோம். அப்போது நம்முடைய மனதில் பல பிரச்சனைகள், கேள்விகள் வரும். முதல் கேள்வி என்னவென்றால், நாம் செல்லும் நாட்டில் பாதுகாப்பாக இருப்போமா அல்லது அங்கு செலவு அதிகமாகிவிடுமா என்பதுதான். இப்படி பல விஷயங்கள் நம்முடைய மனதில் சுழன்று கொண்டிருக்கும். இவை அனைத்தையும் யோசித்த பிறகு சில நாடுகள் நம்முடைய மனதில் நிலைத்துவிடும். நாம் முதல் வெளிநாட்டு பயணத்தை திட்டமிடும்போது அதிக செலவில்லாமல் இந்தியாவிலிருந்து அதிக தூரமில்லாத பயணம் வேண்டும் என்று விரும்புவோம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் சில பெயர்கள் நம்முடைய மனதில் எப்போதும் இருக்கும். அவை நேபாளம், பூடான், மலேசியா, தாய்லாந்து. இந்த நாடுகளில் நாம் நம்மை பாதுகாப்பாக உணர்வோம் மற்றும் குறைந்த செலவில் பார்க்கலாம். ஆனால் இதில் ஒரு பெயரை நாம் அடிக்கடி தவறவிடுகிறோம். அந்த பெயர் வியட்நாம். ஆம் நண்பர்களே, வியட்நாம் இந்தியாவுக்கு மிகவும் அருகில் உள்ளது, மிகவும் மலிவானது மற்றும் மிகவும் அழகானது. ஆகையால் இன்று உங்களுடைய முதல் பயணத்தை நாம் திட்டமிடலாம் மற்றும் உங்களை வியட்நாமுக்கு அழைத்துச் செல்வோம். வணக்கம் நண்பர்களே, இன்று எங்களுடைய இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு வியட்நாம் பற்றி சில சிறப்பு தகவல்களை தருகிறோம். அதனுடன் வியட்நாமில் நீங்கள் என்னென்ன செய்யலாம் மற்றும் எங்கெங்கே சுற்றலாம் என்று சொல்கிறோம். ஆகவே உங்கள் சீட் பெல்ட்டை இறுக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் பறக்க தயாராகுங்கள், ஏனென்றால் நாம் வியட்நாமுக்கு செல்கிறோம். நண்பர்களே, வியட்நாம் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள ஒரு நாடு. இதன் எல்லைகள் வடக்கில் சீனா, வடமேற்கில் லாவோஸ், தென்மேற்கில் கம்போடியா மற்றும் கிழக்கில் தென்சீன கடலுடன் உள்ளன. வியட்நாம் என்பது கலாச்சாரம், வரலாறு மற்றும் அதன் இயற்கை அழகுக்காக பிரபலமான நாடு. நண்பர்களே, இங்குள்ள காபி வியட்நாம் நாட்டின் ஒரு பெரிய பகுதி. பிரேசில் தொடர்ந்து வியட்நாம் உலகில் இரண்டாவது பெரிய காபி உற்பத்தியாளர். நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, வியட்நாமுடன் நமக்கு மிகவும் பழைய உறவு உள்ளது. வியட்நாமுடன் நமது உறவு மிகவும் அற்புதமானது மற்றும் மிகவும் நல்லது கூட. இந்த உறவு அரசியல் ரீதியாகவும் மிகவும் வலுவாக உள்ளது மற்றும் அண்டை நாடு என்பதால் கூட மிகவும் வலுவாக உள்ளது. உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். இது இன்று அல்ல, பல காலத்துக்கு முன்பு நடந்தது. இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு மற்றும் வியட்நாமின் பிரபல தலைவர் ஹோ சி மின் இடையே ஒரு வலுவான உறவு ஏற்பட்டது. பிரெஞ்சு ஆதிக்கத்திற்கு எதிராக டைன் பீன் பூ போரில் வியட்நாம் வெற்றி பெற்றதை கொண்டாடுவதற்காக பண்டிட் நேரு 1954 வியட்நாமுக்கு சென்றார். அதன் பிறகு 1958 ஹோ சி மின் இந்தியாவுக்கு வந்தார். அப்போது இருந்து இந்த உறவுகள் மிகவும் வலுவாக உள்ளன. அதனால்தான் ஒரு இந்தியர் சென்றால் வியட்நாம் மக்கள் மிகவும் இதயபூர்வமாக வரவேற்பு தெரிவிக்கிறார்கள். அதனால்தான் நான் உங்களிடம் சொன்னேன், வியட்நாம் உண்மையில் இந்தியர்களுக்கு மிகவும் நல்லது. இங்கு நீங்கள் உங்களை மிகவும் பாதுகாப்பாக உணர்வீர்கள். உங்களுக்கு இங்கு உங்கள் சொந்த நாட்டில் இருப்பது போல் தோன்றும். நண்பர்களே, உங்களுக்கு தெரிந்தால் ஆச்சரியம் ஏற்படும். வியட்நாமில் மக்கள் கார்களை வாங்குவதை விட பிராண்டட் பைக்குகளை வாங்குவதை அதிகம் விரும்புகிறார்கள். 2015 புள்ளி விவரங்கள் கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அங்கு 40 மில்லியன் பைக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் கார்களை வாங்கியவர்கள் வெறும் 3 லட்சம் பேர் மட்டுமே. நண்பர்களே, வியட்நாம் உலகில் இரண்டாவது பெரிய காஃபி உற்பத்தியாளர் நாடு. பிரேசில் தொடர்ந்து வியட்நாம் உலகின் மிகப்பெரிய காஃபி உற்பத்தியாளர் நாடு என்று அழைக்கப்படுகிறது. வியட்நாம் மொழி பற்றி பேசினால் இங்கு வியட்நாமி மொழி பேசுகிறார்கள். இங்குள்ள மக்கள் தொகையை பார்த்தால் 86% பேர் வியட்நாம் மூல நிவாசிகள். ஆனால் 14% பேர் வெளியிலிருந்து வந்தவர்கள். நண்பர்களே, நீங்கள் நியூ இயரை வியட்நாமில் கொண்டாட வேண்டும் என்று யோசித்தால் ஒரு முக்கியமான விஷயம், நியூ இயர் ஜனவரி 1 வியட்நாமில் கொண்டாடப்படாது. அதற்கு பதிலாக பிப்ரவரி முதல் வாரத்தில் நியூ இயராக கொண்டாடுகிறார்கள் மற்றும் பெரிய அளவில் உற்சவங்கள் செய்கிறார்கள். அவர்களின் கருத்துப்படி பெரிய அளவில் உற்சவங்கள் செய்தால் தீய ஆத்மாக்கள் நாட்டிலிருந்து தூரமாக சென்றுவிடும். இந்த விஷயத்தில் எவ்வளவு உண்மை உள்ளது என்று எனக்கு தெரியாது, ஆனால் இங்குள்ள மக்கள் அப்படி நம்புகிறார்கள். நண்பர்களே, வியட்நாமின் தலைநகரம் ஹனோய். இதன் மக்கள் தொகை சுமார் 65 லட்சம். நாங்கள் உங்களுக்கு தலைநகரம் பற்றியும் சொல்ல போகிறோம். இன்னும் பல விஷயங்கள் உள்ளன உங்களுக்கு சொல்ல வேண்டியவை. இங்கு நீங்கள் என்னென்ன செய்யலாம், எங்கெங்கே சுற்றலாம், எந்தெந்த செயல்பாடுகளை செய்யலாம், வெறும் எங்களுடைய வீடியோவுடன் இருங்கள். எங்களுடைய வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போது உங்களை சில அழகான காட்சிகளின் டூருக்கு அழைத்துச் செல்கிறோம். நண்பர்களே, முதலில் உங்களை லாங் பேக்கு அழைத்துச் செல்கிறோம். இது வியட்நாமின் வடகிழக்கு பகுதியில் உள்ளது மற்றும் 1600க்கு மேற்பட்ட சிறிய சிறிய கல் தீவுகளுக்கு பிரபலமானது. இவை தண்ணீரிலிருந்து வெளியே வந்தவை. 1500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடன் இந்த இடத்தை 1994 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக சேர்த்தனர். இவ்வளவு அழகான காட்சிகளுடன் இந்த இடம் சினிமா உலகிலும் மிகவும் பெரியமானது. பல ஹாலிவுட் சினிமாக்களின் ஷூட்டிங்குகள் இங்கு நடந்துள்ளன. இந்த இடம் சுற்றுலா பயணிகளை மிகவும் ஈர்க்கிறது. நீங்கள் இங்கு பல விஷயங்களை செய்யலாம்.
கோடையில் வியட்நாம் சுற்றுவதற்கு இது பெர்ஃபெக்ட் இடம். மழை குறைவாக இருக்கும்போது மற்றும் வானிலை சுகமாக இருக்கும்போது இங்கு தவறாமல் வந்துவிடுங்கள். நண்பர்களே, இது ஒரு ஈர்க்கக்கூடிய இடம். இங்கு வருவதற்கு உங்களுக்கு அதிகம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமில்லை. பல பிளாக்பஸ்டர் சினிமாக்களின் ஷூட்டிங் இங்கு நடந்துள்ளது. அழகான ராக் உருவாக்கங்கள், பச்சை நிற அரிசி வயல்கள், தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய ஆலயம் உங்களுக்கு இங்கு தெரியும். இந்த பகுதியில் அமைதி உள்ளது மற்றும் ஆன்மீக அழகும் தெரிகிறது. நீங்கள் இந்த இடத்தின் மகிழ்ச்சியை அனுபவிக்க விரும்பினால் நௌகாரா மீது அல்லது ஏதேனும் படகு மூலம் செல்லலாம். இது வருடம் முழுவதும் சுற்றுவதற்கு கிடைக்கும். இதன் அபூர்வமான அழகை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நண்பர்களே, இது ஹோயான். 1999 வியட்நாமின் இந்த பழங்கால நகரத்தை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக சேர்த்தனர். ஜப்பான், வியட்நாம் மற்றும் சீனாவின் வரலாறு மற்றும் கலாச்சாரம் நூற்றாண்டுகளாக இங்கு கலந்துள்ளன. இதற்கு உயிருள்ள உதாரணம் இங்குள்ள கட்டிடங்கள். ஜப்பானியர்களின் பழைய பாலம், சீன ஆலயங்கள் மற்றும் பிரெஞ்சு காலனிகள் இங்கு உள்ளன. அதாவது 3 நாடுகளின் கலவை உங்களுக்கு இங்கு கிடைக்கும். பழைய கடைகளை நவீன வியாபாரங்களாக மாற்றியுள்ளனர். இந்த கடைகளில் உங்களுக்கு பல சிறப்பான பொருட்கள் தெரியும். அதேபோல் பல கேவ்கள் மற்றும் உணவகங்கள் உள்ளன. அங்கு சென்று நீங்கள் நேரத்தை செலவழிக்கலாம். வியட்நாம் பயணத்திற்கு இது சிறந்த இடம். நண்பர்களே, இந்த நகரத்தை மோட்டார் பைக் சிட்டி என்றும் அழைக்கிறார்கள். ஏனென்றால் சாலைகள் மோட்டார் பைக்குகளால் நிரம்பியுள்ளன. கார்களை விட இங்கு மோட்டார் பைக்குகள் அதிகம். உணவகங்கள், கேவ்கள், ஷாப்பிங்கிற்கு மால்கள் உங்களுக்கு இங்கு கிடைக்கும். நகரத்தின் மையத்தில் டாங் காய் என்ற சிறிய மைய மாவட்டம் உள்ளது. அங்கு பல வரலாற்று மற்றும் தொல்லியல் இடங்கள் உள்ளன. நீங்கள் அங்கு சென்றும் சுற்றலாம். நண்பர்களே, இது ஹூ, வியட்நாமின் ஒரு வரலாற்று நகரம். இது 19ஆம் நூற்றாண்டு வாரிசை தன்னகத்தை கொண்டுள்ளது. பார்ப்பதற்கு பல உணர்ச்சிகரமான இடங்கள் உள்ளன. அதாவது அரண்மனை. இது இந்த நாட்டின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை காட்டுகிறது. இப்போது ஹனாய் பற்றி பேச வேண்டும். ஹனாய் வியட்நாமின் தலைநகரம். ஹனாய் ஈர்ப்புகளின் மையம். ஹனாய் தலைநகரமாவதோடு அழகான நகரம். தென்கிழக்கு ஆசியாவில் வேகமாக வளர்ச்சியடையும் நகரங்களில் இது ஒன்று. நீங்கள் இந்த நகரத்தின் பயணத்தை திட்டமிடுகிறீர்கள் என்றால் தவறாமல் வர வேண்டும். இந்த நகரம் சாலை விதிகள் இல்லாத நகரம். ஏனென்றால் இங்கு சாலைகளில் டிரைவ் செய்வது மிகவும் கடினம். இங்கு சில உணவகங்கள் மிகவும் பிரபலமாகியுள்ளன. அங்கு அமர்ந்து பயணிகள் சாப்பிடுவது குடிப்பது செய்து நேரத்தை கழிக்கலாம். நண்பர்களே, வியட்நாமின் இந்த டூரிஸ்ட் இடங்கள் உங்களுக்கு எப்படி தோன்றியது? எங்களுக்கு தவறாமல் சொல்லுங்கள். எங்களுடைய சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.